வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்களை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 விதமான பேங்க் பார்க்க போகிறோம். இந்த 4 விதமான பேங்க்கில் கவர்மெண்ட் பேங்க் இருக்குது, ப்ரைவேட் பேங்க் இருக்குது, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸும் இருக்குது. இவங்கள்கிட்ட என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 4 விதமான பேங்க்கும் தங்களுடைய ஆப் மூலமாக லோன் தராங்க. அப்படி அவங்க தரும்பொழுது என்னென்ன விஷயங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க, அதாவது ஒரு லோன் வாங்க வராருன்னா அவருக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க, என்ன கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் கிடைக்கும், இந்த ஆப் மூலமாக அவங்க லோன் தராங்க இல்லையா, என்ன வட்டி இதுக்கு போடுவாங்க, இது எப்படி அப்ளை பண்ணணும், யாருக்கு இது எலிஜிபிள், இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் துவக்கத்திலே நான் சொல்கிறேன், இந்த 4 விதமான பேங்க்கையும் நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணலை. இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக எடுத்து உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எங்களுடைய நிறை குறை எல்லாத்தையும் தான் நான் உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பேங்க்கில் எந்தெந்த பேங்க் எவ்வளோ லோன் தராங்க, அதுக்கு என்னென்ன வட்டி அவங்க போடுறாங்க, அதுக்கு என்னென்ன கிரெடிட் ஸ்கோர் அவங்க எதிர்பார்க்குறாங்க, இது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, என்ன எலிஜிபிலிட்டி இருக்கும், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த 4 விதமான பேங்க்லையும் என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், உங்கள் கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ கிடைக்கும், எல்லாத்தையும் விதமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணுற நோட்ஸ் உங்களுக்கு கொஞ்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரிய அழைக்கிறேன், மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் பேங்கை பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்கை பற்றி பார்க்க போகிறோம். 2 விதமான ப்ரைவேட் பேங்க் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கவர்மெண்ட் பேங்க், அதாவது பப்ளிக் செக்டார் யூனிட் சொல்லக்கூடிய பேங்க் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் பேங்க்னாவே மனசில் நம்ம தோன்றது வந்து எஸ்பிஐ தான் இல்லையா? ஸோ எஸ்பிஐ தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்பிஐயில் வந்து யோனா ஆப் மூலமாக தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டு வராங்க. எஸ்பிஐயோடைய யோனா ஆப் பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஆப் இது. இந்த ஆப்பில் நிறைய பெனிஃபிட்டான விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பே இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த யோனா ஆப் மூலமாக கூட ஸ்கேன் பண்ணி பே பண்ணக்கூடிய நிறைய விஷயம் இருக்குது. அவ்வளோ செக்யூரிட்டி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம், இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லோன் கூட அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குது. 20 லட்சம் வரைக்குமே லோன் தருவதாக சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமாக கவனிக்கணும்னா இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த பெனிஃபிட் உண்டு. அப்படி அக்கௌண்ட் ஹோல்டராக இப்போ நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேங்க, அடுத்த நாள் எனக்கு லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு சில எலிஜிபிலிட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி லோன் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் சாதாரணமாக ஒரு பேங்க்கில் போய் என்னென்ன எலிஜிபிலிட்டி கேட்குறாங்களோ அதே தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் ஒரு சேலரி அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய சம்பளம் எஸ்பிஐ பேங்க்கில் கிரெடிட் ஆகிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது உங்களுடைய வருமானம் உங்கள் பிஸ்னஸ் ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் போடக்கூடிய பணத்தில் எஸ்பிஐயில் போட்டு வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து இந்த லோனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக லோன் தேவைப்படுது இல்லையா, 1 லட்சம் 2 லட்சம், அது வந்து நீங்கள் யோனா ஆப்லேயே அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக பேங்க் ஸ்டேட்மெண்ட், மற்ற விதமான ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. எஸ்பிஐடைய யோனா ஆப் போலவே நிறைய விதமான கவர்மெண்ட் பேங்க்கும் தங்களுடைய ஆப்புகள் மூலமாக லோன் தருவதாக போட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யோனா ஆப் தான் இன்னி வரைக்குமே நிறைய பேருக்கு லோன் கிடச்சிருக்கு. மற்றவங்களாம் லோன் விஷயங்கள் போட்டு இருந்தாலும் ரெப்ரசன்டேட்டிவ் அணுகிற மாதிரியும் வீட்டை வந்து டாக்குமெண்ட்ஸ் பெற்றுக்கொள்ளுற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒவ்வொரு பேங்க்குக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அது போல் கவர்மெண்ட் பேங்க்கில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அதனால தான் நான் எஸ்பிஐ மட்டும் எடுத்து உங்களோட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரைவேட் பேங்க். 2 விதமான ப்ரைவேட் பேங்க் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 விதமான ப்ரைவேட் பேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். HDFC பேங்கை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ஆதார் கார்டோட மெர்ஜாக இருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை போட்டிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா பாரோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது லோனுக்காக விஷயம். பாரோ போனீங்கன்னா லோன்ஸ் வரும். ஸோ லோன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறீங்க, ஒரு ப்ரைவேட்டில் நல்ல ஒரு பிரபலமான ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணவங்களா இருக்கணும், அல்லது கவர்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்களா இருக்கணும். சாதாரணமாக ஒர்க் பண்ணக்கூட இருந்தாலும் நோ ப்ராப்ளம். உங்களுடைய வருமானம் நல்ல விதமான டிரான்சாக்ஷன் இருக்கணும். உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் HDFC பேங்க்கில் இருந்துச்சுன்னா இந்த லோன் ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு கம்பெனியில் 2 வருஷமாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும், ஒரு வேலையை 2 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவங்க சொல்கிறாங்க. இன்கம் 25,000 போட்டிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 35,000 மேலே இருந்தால் தான் இந்த லோனும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. HDFC பேங்க்கில் எவ்வளோ வட்டி போடுறாங்க, 10.90% இருந்து 24% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. டிபெண்ட் ஆன் யுவர் கிரெடிட் ஸ்கோர்னு சொல்கிறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகங்க, 6,500 சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இவ்வளோதான்னு சொல்ல முடியாது. அதுவும் டிபெண்ட் ஆன் யுவர் கிரெடிட் ஸ்கோர் தான் சொல்ல முடியும். டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே KYC டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே, அதாவது நீங்கள் HDFC பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா
கேஒய்சி கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தாராளமாக லோன் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் லோன், குயிக்காக லோன் கிடைக்க எக்ஸ்பிரஸ் லோன் இவங்க தராங்க. ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிகமான அமௌண்ட் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் பேங்க்கில் அணுக வேண்டியது இருக்கும். இதே போல் தான் ஐசிஐசிஐ பேங்க்கும் இந்த விதமான லோன் தராங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, iMobileனு ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக இவங்க லோன் தராங்க. லோனு, கிரெடிட் கார்டு எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். சேம் பேட்டர்ன் தான். ஸோ இவங்க சொல்லக்கூடிய இது சேம் பேட்டர்ன் தான். எஸ்பிஐ பேங்க்குடைய யோனா ஆப்பை பற்றி நம்ம பார்த்தோம். 2 விதமான பிரைவேட் பேங்கை பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது ஒன்று ஐசிஐசிஐ பேங்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். இந்த 3 விதமான பேங்க்கை நான் ப்ரொமோட் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்து சொல்கிறேன். இந்த 3 விதமான பேங்க்குக்கும் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. HDFC பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஹோல்டராக இல்லைனா கூட அதர் அக்கௌண்ட் ஹோல்டராக வேறு ஏதாவது பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தால் கூட நீங்கள் இவங்கக்கிட்ட அணுகும்பொழுது ஆப் மூலமாக அணுக முடியாது. டைரெக்டாக போய் தான் அணுக முடியும். அக்கௌண்ட் ஹோல்டருக்காக மட்டும்தான் அந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி அங்கே அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணதா இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி டேரெக்டாக போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதர் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக தான் போகணும். ஆப் மூலமாக போக முடியாது. இது தெளிவுபடுறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ். நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் கிடையாது. யார் வேணாலும் இந்த ஆப் மூலம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து லோனை அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். இவங்களுக்கு டைரெக்டாக கம்பெனியும் இருக்குது. ஆப் மூலமாக லோன் விஷயங்களும் வச்சுருக்காங்க. ஆனால் வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு முறையாக இவ்வளோதான் அவ்வளோதான் சொல்ல முடியாது. இந்த வீடியோவில் இவங்கள ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இவங்களை நான் ப்ரொமோட் பண்ணலை. மறுபடியும் நான் சொல்கிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா குரூப் உடைய நிறைய விதமான ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்குது. டாடா கேபிட்டல், டாடா மணிஃபை ஆப், டாடா நியூ ஆப், இது போல் நிறைய விதமான ஆப் மூலமாக லோன் தராங்க. டாடா ஃபைனான்ஸ் மூலமாக இவங்க டாடா கேபிட்டல் ஃபைனான்ஸ் மூலமாக லோன் தராங்க. நீங்கள் டைரெக்டாக போனாலும் போகலாம், ஆப் மூலமாகவும் போகலாம். ரெண்டுமே ஒன்று தான். வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும். இவங்க அதிகம், அவங்க கம்மி. நீங்கள் ஆப்பில் வாங்கினா அதிகமாக இருக்கும், டேரெக்டாக போனால் கம்மியாக இருக்கும்னு அப்படி கிடையாது. ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, டாடா மணிஃபை ஆப்பை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய அதாவது டாடா குரூப்பும் லோன் தருவாங்க. அவங்க கூட சேர்ந்து இருக்கக்கூடிய வெண்டர்ஸ், அதர் கம்பெனிஸும் வந்து சேர்ந்து லோன் தருவாங்க. டாடா கேபிட்டல் ஆப்பை பொறுத்த வரைக்குமே டேரெக்டாக அவங்க மட்டும்தான் லோன் தருவாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். டாடா நியூ ஆப்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்க கூட சேர்ந்து அதர் பீப்புள்ஸும் லோன் தருவாங்க. அது இல்லாமல் நிறைய விதமான பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஃப்ளிப்கார்டு, அமேசான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது போல் இவங்களுக்குன்னு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு அதன் மூலமாக சில பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்து நிறைய விதமான பொருட்களை வாங்கிக்கலாம். இவங்களுடைய தளத்துலேயும் போய்ட்டு இவங்களுடைய வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வாங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் நிறைய விதமான ஆஃபர்ஸும் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். இவங்களுடைய பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் பெருசு. ஸோ டாடா குரூப்பில் பெரிய விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. இருந்தாலும் இவங்களுடைய ப்ராசஸிங் ஃபீஸ், வட்டி எல்லாம் நம்முடைய கிரெடிட் ஸ்கோரை பொறுத்து தான் இருக்கிறது. அதனால் இவங்களை இதோடு நிறுத்திக்கிறேன். ஸோ இவங்களை நான் ப்ரொமோட் பண்ணல, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எலிஜிபிலிட்டி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல சம்பளம் 40,000 சம்பளம், நான் ஒரு கவர்மெண்ட் பீப்புளாக இருந்தேன்னா அல்லது ஒரு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறோன்னா இருந்தேன்னா நான் சொல்லக்கூடிய இந்த 4 ஆப்லையும் ஈஸியாக லோன் கிடச்சிரும். ஆனால் சாதாரண ஒரு எம்ப்ளாயி தாங்க, எனக்கு வந்து பெரிய சம்பளம்லாம் கிடையாது, ஒரு 30,000 தான் சம்பாதிக்கிறேன், இப்போ தான் வேலைக்கு போய் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிருக்கு, எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க் அல்லது ப்ரைவேட் பேங்க் அப்படி சொல்லுறதை காட்டிலும் ப்ரைவேட் பேங்க் அண்டு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் தெளிவாக சொல்லணும்னா, கிரெடிட் ஸ்கோரை பொறுத்து தான் எல்லாம் மாறும். கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் பேங்க், ப்ரைவேட் பேங்க்கில் கிடைக்கும். கிரெடிட் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸில் கிடைக்கும். ஆனால் வட்டி அதிகமாக இருக்கும், ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஒரே இடத்துல நிறைய விதமான லோன் தருவதற்காகவும் நிறைய விதமான வசதி தருவதற்காக தான் இந்த மாதிரி கம்பெனிஸ் தங்களுடைய லோன் ஆப் மூலமாக லோன் தராங்க. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நமக்கு எது சூட்டபிள் ஆகும், எது நமக்கு சேஃபாக இருக்குன்னு பார்த்து அவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படிச்சுட்டு நமக்கு ஓகேவாக இருந்தால் தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸோ இந்த 4 கம்பெனியும் உங்கள் கண் முன்னாடி நிறுத்துகிறேன். உங்களுக்கு எது தேவைன்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்து அவங்க டேர்ம் அண்ட் கண்டிஷனாக படிச்சுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.